தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தது. எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா, எம்சிசி உடைய ஆல் இண்டியா கோட்டாக்குரிய கவுன்சிலிங் ஷெட்யூல் இருந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று நைட்டுக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஸ்டார்ட் ஆகுது, எப்போ நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எப்போ சாய்ஸ் லாக் பண்ணணும், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் டீட்டெயிலாக இந்த வீடியோல நான் சொல்றேன். இப்போ பேரலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட எண்டுல நான் திரும்ப வந்து உங்களுக்கு ஓவரால் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ஒரு மாநிலத்திலுமே அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது எப்ப ஆரம்பிச்சு எப்பக்குள்ள முடிக்கணும் அப்படின்றதுமே ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்திய டீட்டெயில நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போதைக்கு எம்சிசி நடத்துற ஆல் இண்டியா கோட்டால எய்ம்ஸ், ஜிப்மர் இதுல நீங்க சீட் எடுக்கணும்னாலும் சரி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டீஸ், டீம்டு யூனிவர்சிட்டீஸ் இதுல நீங்க சீட் எடுக்கணும்னாலும் சரி, இதற்கு தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ இதற்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்தந்த டேட்ல இருந்து எந்தெந்த டேட்டுக்குள்ளன்றதால டீட்டெயில் சொல்லுவாங்க. அதுதான் இப்ப நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் கவுன்சிலிங் ஷெட்யூல். எந்த தேதியில எந்த கவுன்சிலிங் நடத்தணும் அப்படின்றதுக்கு. ஸோ அத பத்திய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. தவறாம எண்டு வரைக்கும் பாருங்க இந்த வீடியோவ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட். எப்ப நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆகஸ்ட் 5ல இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் இருக்கு. கவுன்சிலிங் ஷெட்யூல். இது வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு நான் சொல்றது. ஸ்டேட் கவுன்சிலிங் கிடையாது. ரைட்டுங்களா? ஸ்டேட் கவுன்சிலிங் தனியா இருக்கு. இன்னும் தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் இன்னும் ரிலீஸ் பண்ணல. ரேங்க் லிஸ்ட்ட ரிலீஸ் பண்ணல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ரைட்டுங்களா? ஆனா எம்சிஸ் தான் ஓவரால் கண்ட்ரோல் அப்படின்றதுனால எப்ப ரிலீஸ் பண்ணணும், அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் எல்லாமே எதுக்குள்ள கவுன்சிலிங் முடிக்கணும்னு அவங்க ஒரு ஷெட்யூல் ஆல்ரெடி குடுத்துருக்காங்க. அத நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு எம்சிசி நடத்துற ஆல் இண்டியா கோட்டாக்கு மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதியில ஆரம்பிச்சு 12ஆம் தேதி முடியுது ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அதனுடைய சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எப்பன்னா 6ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் காலையில 11 மணி வரைக்கும் குளோஸ் பண்றோம் சாய்ஸ் ஃபில்லிங்க. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 13 டூ 16 ஆகஸ்ட்க்கு. அதே போல அதுக்குரிய ரிசல்ட் எப்போ வருது? ஆகஸ்ட் 17ஆம் தேதி ரவுண்ட் 1 ரிசல்ட் வந்துரும். சரிங்களா? அடுத்தது ரிப்போர்ட்டிங் ஜாயின் பண்றதுக்கு. இந்த காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்றதுக்கு 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும். இது எல்லாமே ரவுண்ட் 1. இது எல்லாமே ரவுண்ட் 1. அடுத்து ரவுண்ட் 2. ரவுண்ட் 2 பொறுத்தவரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 25ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. 25 டூ 29. இது வந்து ஆகஸ்ட். சரிங்களா? 29 டூ 29 ஆகஸ்ட் சாயந்திரம் 3 மணியோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிடும். ரவுண்ட் 2க்கு. ரவுண்ட் 3க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செப்டம்பர் 11ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. ரவுண்ட் 2க்க பொறுத்தவரைக்கும். இது நான் வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ உங்களுக்கு அந்த என்ன சொல்றது? ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்களா? அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல்ல தெரிஞ்சிரும் உங்களுக்கு. எப்பப்ப கவுன்சிலிங், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்ப, செகண்ட் ரவுண்ட் எப்ப அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல போய் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிக்க வேண்டியது தான். சரி. ரவுண்ட் 4 பொறுத்தவரைக்கும் 28 ஆகஸ்ட் 28லிருந்து 30 வரைக்கும் ரவுண்ட் 4 குளோஸ் ஆயிடும். சாய்ஸ் ஃபில்லிங்க பொறுத்தவரைக்கும், ஓவரால் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரவுண்ட் 1ல 25லிருந்து 30ஆம் தேதி ஆகஸ்ட்டோட முடியுது. காலையில அது நைட் 11 மணியோட. ரவுண்ட் 3க்கு 11 டூ 16 ரைட்டா? காலையில 11 மணியோட ரவுண்ட் 2 உடைய ரவுண்ட் 3 ஓட சாய்ஸ் ஃபில்லிங் குளோஸ் ஆகுது. ரவுண்ட் 3 சாய்ஸ் ஃபில்லிங்க பொறுத்தவரை 28 டூ 30 சரிங்களா? அடுத்தது இது எல்லாமே ஆகஸ்ட். ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் ரவுண்ட் 2 பொறுத்தவரைக்கும் 31 செப்டம்பர் அதாவது 31 ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ரவுண்ட் 3க்கு பொறுத்தவரைக்கும் ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 16 டூ செப்டம்பர் 16 டூ செப்டம்பர் 17. அடுத்தது வந்து ரவுண்ட் 4 பொறுத்தவரைக்கும் ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் அக்டோபர் 1லிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ரிசல்ட் ரவுண்ட் 2 ஓட ரிசல்ட் ரவுண்ட் 1 உடைய ரிசல்ட் ஏற்கனவே சொன்னேன். எப்போ வரும்னா ஆகஸ்ட் 17. இது வந்து எப்போ வருது? ரவுண்ட் 2க்கு வந்து ரிசல்ட் செப்டம்பர் 2ஆம் தேதி ரிசல்ட் வந்துரும். ரவுண்ட் 3க்கு செப்டம்பர் 18ஆம் தேதி, ரவுண்ட் 4க்கு அக்டோபர் 3ஆம் தேதியோட ரிசல்ட் வருது. இது எல்லா ரவுண்ட்லயுமே கடைசியில போய் ஜாயின் பண்றதுக்கு ரவுண்ட் 2 பொறுத்தவரைக்கும் 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் செப்டம்பர். ரைட்டுங்களா? அதே போல ரவுண்ட் 3 பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் 19லிருந்து செப்டம்பர் 16. ரவுண்ட் 4ல 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ள போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் மேக்ஸிமம். இப்ப கவுன்சிலிங் ஷெட்யூல் நான் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட அப்ப எது வரைக்கும்னா, நமக்கு செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதியோட டோட்டலா ஓவராலா வந்து குளோஸ் ஆயிடுது. ரைட்டுங்களா? ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் குளோஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணவங்க காலேஜ்ல போய் சேர்ந்து படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எம்சிசிய ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நான் எப்ப சார் ஸ்டார்ட் பண்ணணும்? ரவுண்ட் 1 ப்ராசஸ்க்கு வந்து ஆ
ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. இந்த டைம்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ரவுண்ட் 1க்கு இது எல்லாமே. அப்பைலருந்து நமக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, அப்ப ஆகஸ்ட் 5ஆம் தேதினா இன்னும் எத்தன நாள் இருக்கு நமக்கு? இன்னும் ஒரு 2 நாட்கள் தான் இருக்கு. ஸோ, இதற்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாமே நமக்கு டீட்டெயில் எல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ, நீங்க ரெடியா இருங்க. நீங்க ஜிப்மர்ல படிக்கணும்னு சொன்னாலும் சரி, எய்ம்ஸ்ல படிக்கணும்னு சொன்னாலும், ஜிப்மர் காரைக்கால், ஜிப்மர் புதுச்சேரி, நீங்க வந்து பாண்டிச்சேரி கோட்டாவா இருந்தாலும் சரி, அல்லது வந்து அதர் ஸ்டேட் கோட்டாவா இருந்தாலும், இந்தியால இருக்கிற யார் வேணா அங்க போய் படிக்க முடியும். இது எல்லாத்துக்குமே இது பண்ணலாம். இது இல்லாம அனைத்து ஸ்டேட்லயுமே இருக்கிற கவர்ன்மென்ட் காலேஜ்ல இருக்கிற 15% சீட்ல படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது அதற்குமே நீங்க அப்ளை பண்ணணும். சரிங்களா? எதுக்கு? ஆல் இந்தியா கோட்டால தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இத பத்திய டீட்டெயிலா இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேற எதாவது தெரியலனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கடைசியா சொல்றேன்னு சொன்ன ஸ்டேட் கவுன்சிலிங். அந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்றது எப்ப ஆரம்பிக்குது? அதாவது எப்ப ஆரம்பிக்கணும்னு எம்சிசி சொல்லியிருக்காங்க. பட் இதற்குள்ள அவங்க எப்ப வேணா நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட பொறுத்தவரைக்கும் ஆகஸ்ட் 13லிருந்து 22க்குள்ள எல்லாருமே ஓவரால் இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்டையுமே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ அதுக்கு ஜாயின் பண்றதுக்கு 28ஆம் தேதிக்குள்ள, ரவுண்ட் 2 பொறுத்தவரைக்கும் ஆகஸ்ட் 31லேருந்து செப்டம்பர் 8ஆம் தேதிக்குள்ள எல்லாருமே முடிச்சிடணும். அதுக்கு ஜாயின் பண்றது செப்டம்பர் 14. ரவுண்ட் 3 பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் 16லேருந்து செப்டம்பர் 26க்குள்ள எல்லாருமே முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல் இந்தியா எல்லா ஒரு ஸ்டேட்டையுமே கம்ப்ளீட் பண்ணிடணும். அதோட ரிசல்ட் வந்து 1 அக்டோபர்ல க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு இருக்காங்க. ஸ்டே வேக்கன்சி 4த் ரவுண்ட பொறுத்தவரைக்கும் ரவுண்ட பொறுத்தவரைக்கும் அக்டோபர் 3லேருந்து அக்டோபர் 5க்குள்ள முடிச்சிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, அதனோட ஜாயினிங் வந்து 10ஆம் தேதி அக்டோபர். ஸோ அப்ப அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ள மேக்ஸிமம் எல்லாருமே கவுன்சிலிங்க கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஸ்டேட்டுமே கவுன்சிலிங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். தெரிஞ்சுக்கோங்க. அப்ப எல்லாருமே நீங்க ரெடியா இருக்கணும், தயாரா இருக்கணும் எல்லாத்துக்குமே. அமௌண்ட் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.